ஹாய். சின்ன வயசில் எங்கள் வீடு அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருந்த ஒரு ஏரியாவில் தான் கட்டியிருந்தோம். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அம்மாவும் நானும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது வண்டியில் வந்த ஒருத்தங்க என்னை வந்து டச் பண்ணிட்டு போயிட்டாங்க பின்னாடி. எனக்கு அது ரொம்ப நாள் அந்த ட்ராமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. 2வது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்மளை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதையெல்லாம் சரி செய்யறதுக்காகவும் எல்லா பாலினத்தவர்களும் பாதுகாப்பாக உணர்றதுக்காகவும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சில இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே இறங்குற ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் சில பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளையும் இன்வால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை பண்ணக்கூடியவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த பிரச்சனை நடக்காமல் டிலே பண்ணி விடுறது, அண்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பிரச்சனை நடக்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறது, அண்ட் நம்மளே டிரெக்டாக இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனை நடக்காமல் தடுக்கிறது. ஸோ நம்ம நேரடியாக இதில் தலையிடுறதன் மூலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனோட ஹோல் கான்செப்ட். இது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நிறைய வழிகள் சொல்கிறாங்க. அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கே தப்பு நடந்தாலும் பட்டுன்னு கேளுங்க.